கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று கூட வருடத்தின் இறுதி நாள். நாம் கூட சென்ற வருடத்தில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து ஸ்தோத்திரிக்கலாமே. தேவன் எவ்வளவு நல்லவர். நாம் அவரை நோக்கி கதறி கூப்பிடும்போது அவர் ஓடோடி வந்து நம்மை ஆற்றுவதைப் போல் வேறு எந்த மத கடவுளாலும் முடியாது. இயேசு ஒருவர் மாத்திரமே தேவன். நான் சென்ற வருடம் என் வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதத்தை, அவர் எவ்வளவு நல்லவர், தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளின் கூக்குரலை கேட்கிறவர் என்பதற்கு சாட்சியாக ஒரு சாட்சியை பகிர்கிறேன். வேதத்தில் எரேமியா 33:3 கூறப்பட்டுள்ளதல்லவா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று. அதை நிரூபிக்கும் வண்ணமாக தேவன் என் வாழ்க்கையில் பெரிய அற்புதம் செய்தார். அக்டோபர் 2ஆம் தேதி என் கணவருக்கு பிறந்த நாள். அன்று அவர் சாப்பிட அழைத்தபோது ட்ரெஸ் மாற்றி கொண்டு வருகிறேன் என்று சென்றவர் திடீரென நிலைத்தடுமாறி எதிரோ மோதி பொத்து என்று விழுந்த சத்தம் கேட்டது. நாங்கள் ஓடி போய் பார்த்த பொழுது பின்மண்டையில் அடிபட்டு இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. கீழே விழுந்து கிடந்தார். நாங்கள் அவரை எழுப்ப முயற்சி செய்தோம். பின்மண்டையில் இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது மட்டும் பார்த்தோம். பேச்சு மிச்சு ஒன்றுமே இல்லை. என் மகளும் ஒரு டாக்டர் தான். அவர் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்ப முயற்சித்தோம். ஒரு அசைவும் இல்லை. என் மகள் நாடியை பிடித்து பார்த்துவிட்டு மூக்கில் கை வைத்து பார்த்துவிட்டு ஒரே அலறி அழ ஆரம்பித்தாள். எனக்கு புரிந்துவிட்டது, உயிர் போய்விட்டது என்று. எனக்கும் சில மாதங்களுக்கு முன் ஸ்ட்ரோக் ஆகி நான் இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு திரும்பி கொண்டு வருகிறேன். அதனால் என் மகள் என்னிடம் ஒன்றும் சொல்லவில்லை. என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. நானும் என் கணவரை எழுந்திருக்க சொல்லி கத்தினேன். ஒரு அசைவும் இல்லை. சுமார் 15 நிமிடங்கள் கடந்து போனது. ஹாஸ்பிட்டல் அழைத்து செல்லலாம் என்று முடிவு செய்தோம். ஆனால் நான் மட்டும் ஏசப்பாவை நோக்கி கதற ஆரம்பித்தேன். ஏசப்பாவை நோக்கி என்னால் எவ்வளவு வேகமாக கத்த முடியுமோ அவ்வளவு வேகமாக, ஏசப்பா ஏசப்பா காப்பாத்துங்கப்பா, என் கணவருக்கு உயிரை கொடுங்கப்பா என்று கத்தி கூப்பிட்டேன். அசைவே இல்லை. என்னால் விடவே முடியவில்லை. முடிந்த வரை என் கணவருடைய காதுகளில் ஏசப்பா ஏசப்பா காப்பாத்துங்கப்பா என்று கத்தி கொண்டே இருந்தேன். சுமார் 15 நிமிடங்கள் கழிந்தது. பின் அவருடைய தொண்டையில் லேசாக மூச்சு வரும் அசைவு ஏற்பட்டது. சிறிது நேரத்தில் கண் விழித்து பார்த்தார். தேவனுக்கு கோடான கோடி நன்றி. எல்லோரும் நன்றி செலுத்தினோம். இதை பார்த்து கொண்டு அழுது கொண்டிருந்த என் தம்பி என்னை பார்த்து கூறினான், ஏதோ ஒரு வல்லமை இறங்கியது மாமா மீது, அதனால்தான் அவர் உயிர் பெற்றார். உயிரே போய்விட்டது. ஆனால் அவர் எப்படியோ உங்கள் கடவுள் தேவனுடைய கிருபையால் அவருடைய பிழைத்து கொண்டார். இல்லாவிட்டால் இந்நேரம் அவர் இறந்து போயிருப்பார் என்று அவன் சொன்னான். அவன் இன்னும் இந்து மதத்திலேயே இருக்கிறான். அவன் கிறிஸ்தவனாக மாறவில்லை. அவன் சொன்ன அந்த சாட்சி என்னை இன்னும் ஆண்டவரை அதிகமாக துதிக்க செய்தது. ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்களும் கூட உங்கள் ஆபத்து நேரத்தில் இப்படி கத்தி கூப்பிட்டு பாருங்கள். அவர் எப்படி ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். அவரை போல தேவன் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். தேவாதி தேவனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு, ராஜாதி ராஜாவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமீன்.